அவர் என்னுடைய வலது கண்ணம்மா. அவரைத்தான் காலையில போய் நான் கொடுத்து வரேன். ஆமா எஸ் மாலையில நான் யார வணங்கி வரேன் தெரியுமா அம்மா? இரவு நமக்கு ஒளி தரக்கூடிய சத்திய பகவான் நான் வணங்கி வரேன் அம்மா. அப்படின்னு சொன்ன உடனே பார்வதா தேவி நினைச்சு பார்த்தா, ஏ பகவானே பங்கெடுத்துக்கிட்டன வலதுகளில் சூரியனாக பகவான் இருக்காரே ஆனால் இடதுகளில் சந்திரனாக நாம தானே இருக்கணும். பகவான் வலதுகளில் சூரியன் அவரையும் இருக்கு என்ன செய்ய இடதுகளில் சந்திரன் அவரே சொல்றாரு. எந்த விதத்துல நியாயம்? வலதுகளில் சூரியனாக பகவான் இருக்காரே ஆனால் இடதுகள் சந்திரனாக நாம் தானே இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறாள். பெருமான் தந்தை ஆக்கப்பட்ட பார்வதாதேவி பகவானுக்கு பின்போதரமா பார்வதியா ஓடிவாரா பகவானை எப்படியாவது எனக்கு பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி பகவானுக்கு பின்னாடி வாரா. முழு அடுத்த வாரா கண்ணுல வலதுகன் சூரியனும் இடதுகன் நந்தன் ரெண்டுமே அப்பதான் சொல்லிட்டார். அப்ப இருக்கவே கூடாது என்று சொல்லி தாய் பகவானுக்கு பின்போடமா யாரு வாரா சக்தி உமாதேவியோடு நம்ம சோதிச்சு பார்க்கணும். என்று மனமதிலே எண்ணிக்கொண்ட மாயின் தங்கையாகப்பட்ட பார்வதாவியாவள் கவனத்தை எடுத்தாள். பெருமான் பகவானின் கண்களையும் பகவானுடைய கண்ணை போட்டுதான் ரெண்டு கண்ணை போட்டு உலகத்துக்கு இந்த மனுஷன் எப்படி மொழி கொடுப்பாரு? தாயின் இரண்டு கண்ணை போடுவாரா இரண்டு கண்ணை கொண்டும் பொழுது பாறையில் உலகம் பாடாபோது ஒரு பக்கம் கூட வெளிச்சம் கிடையாது. சூரியனை மறைத்த சந்திரனை மறைத்த எப்படி ஒளி கிடைக்கணும்? சட்ட மரத்துக்காக பாதை இருக்கணும். இந்த மதுராஜிக்கு நமக்கு நம்பிக்கை இல்லை பற்றியா? நம்ம சட்டம் போட்டுட்டார எப்பெருமான் நம்பியாகப்பட்ட பார்வதாதேவிக்கு பாடத்தை புகட்டணும். என்ன சொல்லி நமக்கு இருக்கக்கூடிய ரெண்டு கண்ணதான பொறுத்தா மூன்றாவது இருக்கக்கூடிய